அனைவருக்கும் வணக்கம். திருச்சியிலிருந்து சிவகுமார். தலைப்பு 7. தசரதர், ராமர், லட்சுமணன், பரதன் நால்வரின் பாசத்தை பற்றி இன்று பார்ப்போம். அயோத்தி நகரத்தில் தசரதர் மன்னர் 60,000 ஆண்டுகள் நல்லாட்சி புரிந்தார். ஆனால் அவருக்கு தனக்கு பிள்ளை இல்லை என்பது மிகுந்த வருத்தத்தை கொடுத்தது. தனக்கு பிள்ளை வேண்டும் என்று தசரதர் புத்திர காமேஷ்டி யாகம் செய்து 4 புதல்வர்களை பெற்றார். அப்போது அவருக்கு ராமர், லட்சுமணன், பரதன், சத்ருவன் என 4 புதல்வன்கள் பிறந்தன. நால்வரில் ராமர் தசரதனின் உயிர் என்று மாதிரியானவர். ராமரை தசரதர் அளவற்று நேசித்தார். ராமரின் தோற்றம், கருணை, நடத்தை இவை 3ம் தசரதன் மனத்தை ஈர்த்தது. தசரதன் சொல்லும் ஒரு பிரபலமான இடம், உன்னழகை பார்க்க என கூறி ராமரை தசரதன் ரசித்துக் கொண்டிருப்பார். ஒரு நாள் விஸ்வாமித்தர் அரசவைக்கு வந்தார். என்னுடைய யாகத்தை காப்பாற்ற ராமனை என்னுடன் அனுப்புங்கள் என்று தசரதனிடம் கூறினார். இதை கேட்டு தசரதர் சற்றும் திகைத்து நின்றார். ஏனெனில் ராமனை விட்டு பிரிவது அவருக்கு மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் ராமன் தனது கடமையை நன்றாக புரிவார் என்ற நம்பிக்கையில் தசரதர், நீங்கள் இனிமேல் ராமனின் தாய், தந்தை என்று சொன்னார். இதேபோல் தசரதனின் மகனின் மேல் இருக்கும் பாசம் மிகவும் ஆழமானது. ராமனின் வனவாசத்திற்கு செல்லும் காலம் வந்தது. அயோத்தி முழுவதும் மக்கள் திரண்டனர். அனைவரும் வருத்தத்தில் மூழ்கி கண்ணீருடன் இருந்தனர். ராமன் மக்களிடம் சமாதானம் சொல்லி, என் தந்தையின் வாக்கை காப்பாற்ற நான் கட்டாயமாக இருக்கின்றேன். நான் திரும்பி வரும் வரை பரதன் நல்லாட்சி புரிவார் என்று கூறினார். மக்களிடம் இருந்த பாசம் இங்கே வெளிப்படுகின்றன. அடுத்ததாக லட்சுமணன், ராமனின் மாறாத கூட்டாளி. லட்சுமணன் ராமனின் மீது மிகுந்த மரியாதையும் ஆழமான பாசமும் கொண்டிருந்தார். ராமரை வனவாசம் செல்லவிட்டு பார்க்க முடியாமல், அண்ணா, யாரும் நம்மளை காப்பாற்ற வேண்டாம், நான் உங்களை பார்த்துக் கொள்கிறேன், நான் உங்களுக்கு பணிபுரிவேன் என்றார். ராமர் கோபம் கொள்ளாதே என்று அவரிடம் கூறினார். ஆனால் லட்சுமணனின் கோபம் அப்போது இருந்தாலும் அது பாசத்தால் ஆனது. இது மட்டுமல்ல, லட்சுமணன் ராமனுடன் வனவாசம் சென்றபோது எந்த நேரத்திலும் அவரை பாதுகாப்பதற்காக பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். 14 ஆண்டுகள் வனத்தில் காக்க அவர் செயலில் இருந்தார். பின்னர் ராவனிடம் போர் நடந்த பொழுது லட்சுமணன் மயங்கிய பொழுது ராமன் அதிர்ச்சியில் சோர்ந்தார். தம்பியின் நிலையை நினைத்து திகைத்தார். அனுமான் சஞ்சீவி மலையை கொண்டு வந்து லட்சுமணனை காப்பாற்றிய பொழுது ராமரும் லட்சுமணன் ஒருவருக்கொருவர் கட்டி அழுதார்கள். இவ்வளவு பாசம், அண்ணன் தம்பியின் உறவு வெளிப்பட்டது. பரதனும் ராமன் மீது அளவு கடந்த பாசம் கொண்டிருந்தார். ராமன் வனவாசத்திற்கு சென்றபோது பரதன் தாயின் செயலை அறிந்து மனம் சஞ்சலம் அடைந்தார். தாயின் செயலை எதிர்த்து ராமரை அழைக்கச் சென்றார். ராமர் அதை மறுத்து தந்தையின் வாக்கை காப்பாற்ற வேண்டிய கடமைக்கு பணிந்து சொன்னதை புரிந்தார். இதனால் பரதன், நான் அண்ணன் திரும்பி வரும் வரை மண்ணில் படுத்து வாழ்வேன் என்று வனத்தில் வாழ்ந்தார். 14 ஆண்டுகள் முடிந்த பின் பரதன், அண்ணன் வரவில்லை என்றால் அக்னி பிரவேசம் செய்வன் என்று தீர்மானிக்கின்றார். இதே அளவுக்கு அண்ணனின் மீது பரதனின் பாசம் இருந்தது. சிறந்த அரசனாக இருந்த தசரதரின் பாசம் ராமர், லட்சுமணன், பரதன் என 4வரும் இணைந்த பாசத்தின் வெளிப்பாடாக இருந்தது. ராமபிரானின் கருணையும் பாசமும் மக்களிடையே என்றும் நினைவில் நினைத்திருக்கும். இவ்வாறாக 4வரின் பாசம் நமக்கு வெளிப்படுகின்றன. ராம ராம ஜெய ராஜா ராம், ராம ராம ஜெய சீதா ராம். ஜெய் ஸ்ரீராம். நன்றி, வணக்கம்.